வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆக போகுதுங்கிறது தான். ஜனவரி 3ஆம் தேதி அப்புறம் 2ஆம் தேதி நம்ம பிரெடிக்ட் பண்றதெல்லாம் நடந்துச்சு. ஆனா வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் நம்ம நினைச்சோம் மார்க்கெட் மேல போகும்னு. ஆனா மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆயிருந்திருக்கு. பட் சைட்வேஸ் மூவ் ஆயிருந்தாலும் நம்ம பிரெடிக்ட் பண்ண அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருப்போம். பிரெடிக்ட் பண்ணியிருப்போம். அத வந்து இப்ப நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா, இங்க வரும். அதே மாரி இங்கேயும் வரும். ஸோ எந்த கேண்டிலுமே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகல. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்ட் தான். அண்ட் மார்க்கெட் இப்போ பார்த்தோம்னா புல்லிஷா மூவ் ஆயிருந்திருக்கு. அதாவது பேரிஷா மூவ் ஆயிருந்திருக்கு. மார்க்கெட் கீழே வந்துட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துல ஏன் நான் மார்க்கெட் மேலே போகும் ப்ரெடிக்ட் பண்ணேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி இப்படி 9:15 மார்க்கெட் நான் இங்கே இருக்கும்போது தான் கேண்டில்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணோம். நம்ம பார்க்கும்போது நம்மளோட எஸ்எம்ஏ, அதாவது 9 மூவிங் ஆவரேஜும் 100 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ், இது போன வீடியோலேயே போட்டிருந்தேன். இப்படி இருக்கிறது தான் ஒரு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு. ஆனால் மார்க்கெட் ஓவர் த டைம் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா 100 இஎம்ஐவை கிராஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா மார்க்கெட் செல்லிங்லேருந்து பையிங் சைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுண்ட் ஆஃப் மூவ் ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி 200 200 இஎம்ஐ அதையும் கிராஸ் பண்ணனால இங்கே வந்து மார்க்கெட் இப்போ நம்ம ஷோராக என்ன சொல்ல முடியும்னா, நெகட்டிவ் சைடு தான் போயிட்டுருக்கு. அதாவது செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. பையர்ஸோட வேல்யூ வந்து பவர் வந்து கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் வந்து 2, 3 இருக்குது. ஒன்று வந்து நியூஸ் வச்சு ரீசன்ஸ் பார்க்கலாம். ப்ளஸ் பையர்ஸ் அண்ட் செல்லிங்ஸ் ப்ராஃபிட் அண்ட் ரேஷியோவும் பார்க்கலாம். ஸோ என்ன ஓவரால் பார்த்தாலுமே என்னென்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்க கம்பெனிஸ், அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாருமே கொஞ்சம் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன பேங்க்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதனால மட்டும்தான் மார்க்கெட் வந்து கம்மியாக இருந்திருக்கு. அண்ட் நமக்கே தெரியும் இந்த செல்லர்ஸோட பவர் வந்து இப்போ வந்து கம்மி தான். ஸோ செல்லர்ஸோட பவர் தான் அதிகம். பையர்ஸோட பவர்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு. அதனால இந்த வீக் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டே மண்டேல வந்து இது வந்து சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கலாம்னா, இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர், லாஸ்ட் 1 இயரோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி போய் எடுத்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இங்கே இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் தான் நமக்கு இப்போ இங்கே நிற்கிறோம். ஸோ இந்த ரேஞ்ச் குள்ள தான். ஸோ இங்கே பார்த்தாலுமே நம்மளோட 200 இஎம்ஐயும் 9 இஎம்ஐயும் இங்கே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது 100% புல்லிஷ் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. அதாவது ரொம்ப நிறையா இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸோ நம்ம 51,200ல இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 50,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சான்ஸ் இல்லை. ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகலான்னா, இப்போ நீங்கள் இந்த 1 டே கேண்டில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் 1 டே கேண்டில் இங்கே மேலே கொடுத்துருக்கோம். நம்ம இந்த 1 டே கேண்டில் பார்த்தோம்னா, இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரேஷியோஸ் இங்கே சேமாக தான் இருக்காங்க. அப்படின்னா ஓவரால் ஒரு டேயோட ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பவர் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இன்ட்ரா டேல இந்த ஒரு டேல பையர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இந்த 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கு. பட் ஓவரால் மார்க்கெட் வந்து புல் பேக் எடுத்திருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு வருஷங்களாக இப்போ இந்த லாஸ்ட் ஃபுல் இயர் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் புல் பேக் எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்திருக்கு. இந்த ரேஞ்சில் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிருந்திருக்கு. திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கே வந்திருக்கு. ஸோ மேபி இந்த நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸாக தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் திங்கள் அண்ட் செவ்வாய் வந்து மார்க்கெட் சைட்வேஸாக தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ சைட்வேஸ் போனாலும் எங்கே வாங்கலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி இங்கே நம்ம 1 டேக்குள்ள சிங்கிள் டேல பார்க்கும்போது 200 இஎம்ஐயை கிராஸ் பண்ணிருச்சு. அப்படின்னா இந்த ஒரு சிங்கிள் கேண்டிலுக்குள்ள நம்மளோட செல்லர்ஸ் பவர் தான் அதிகம். ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கான தான் சான்சஸ் இருக்குது. அப்போது நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸ்லைட்டாக ஒரு புல் பேக் எடுக்கும். திருப்பி கீழே வரும். திருப்பி ஒரு ஸ்லைட்டாக ஒரு புல் பேக் கீழே வந்து ஓவர் த பீரியட் இங்கே வந்து முடியும். ஸோ ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். என்னென்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும் சைட்வேஸ் தான்னு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் வந்து இந்த பேஸ் லைனை தாண்டி கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ இருக்க வேல்யூ வந்து 50,900, அதாவது 51,000 நம்ம ரஃபாக வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் வேல்யூ ஆஃப் த மார்க்கெட் வந்து 51,500, சாரி 51,000. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் வரலான்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகலாம்.
அதிகபட்சம் போனாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் கீழே வரலாம். ஸோ அப்போது 5500 தான் நம்ம வைக்கிற டார்கெட். ஸோ இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும். கரெக்ட். ஸோ 5500. ஸோ இங்கே 50,000லேருந்து இங்கே ஒரு 500 பாயிண்ட்ஸ் கம்மியாகி 51,000லேருந்து 500 600 பாயிண்ட்ஸ் கம்மியாகி கீழே இங்கே வரும். அண்ட் லோவஸ்ட் மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் போகலன்னா இவ்வளோ வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் இது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இன்கேஸ் லைக் இதுதான் எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செல்லர்ஸ் வந்து பவர் லூஸ் பண்ணி பையர்ஸ் அதிகமாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி பையர்ஸ் அதிகமாக போனால் நீங்கள் எப்போ வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட் இப்படி போய் இந்த ரேஞ்சை ஓவர்டேக் பண்ணி மேலே மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் பை சிக்னல் நான் லெட்ஸ் சே லைக் இந்த ஒரு ஸ்மைலி ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல வரும்போது ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது தான் நீங்கள் வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் ஒரு ஃபுல் கேண்டில், அதாவது ஒரு ஃபுல் கேண்டில் அது ரேஞ்சில் பிளாக் அந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஃபார்ம் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண போது அப்போ இந்த கேண்டிலில் வாங்கலாமானோ, இந்த கேண்டிலில் வாங்கினாமானோ. ஏன்னா இந்த கேண்டிலோட விக் வந்து இங்கே கீழே டச் பண்ணிருந்துருக்கு. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டிலோட விக் இங்கே டச் பண்ணிருந்துருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, இது வந்து ஃபால்ஸாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், சப்போஸ் இந்த கேண்டில் மேலே போயிடுச்சு நான் சொல்லி வாங்கினேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த கேண்டிலே வாங்கக்கூடாது. இந்த ரெட் கேண்டில் இது ஒரு புல் பேக்காக இருக்கலாம். இது நமக்கு வந்து ஒரு ஃபால்ஸாக இருக்கலாம். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து தப்பாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ நம்ம எப்போ வாங்கணும் ஷுவரானா இந்த க்ரீன் கேண்டிலில் வாங்கணும். அப்படி இந்த க்ரீன் கேண்டில் நீங்கள் தவற விட்டாலும் இந்த க்ரீன் கேண்டிலில் தான் நீங்கள் வாங்கணும். ஸோ போனால் இது வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் போயிருந்திருக்கும். நீங்கள் எப்போ செல் பண்ண ஆரம்பிச்சு செல்லிங்கை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலான்னா எப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டராக இருந்துச்சுன்னா பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா ஓரளவு நீங்கள் இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் இங்கேயாவது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ நம்ம ஒரு லாங் ஷார்ட்னு போனால் லாங் பொசிஷன் இங்கேருந்து வச்சோம்னா ஆல்மோஸ்ட் இங்கே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ 1.8 வந்து நல்ல ரேஷியோ தான். அண்ட் நான் இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன் மேலே. ஏன்னா நமக்கு கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் கொடுத்தே ஆகணும். மார்க்கெட்டில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோங்கிறத நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுத்தோம்னா அதில் ஒரு 5 ட்ரேட் இல்லை ஒரு 4 ட்ரேட் ப்ராஃபிட் கிடச்சா கூட நமக்கு போதும். ஸோ அதுதான் நம்ம கவனிக்கணுமே ஒழிய ஸ்டாப் லாஸ் வருது நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அதனால நம்மளோட செட்டப், அதாவது நீங்கள் ஒரு தியரி வச்சுருப்பீங்க, இந்த இடத்துல எடுக்கணும், இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் நான் புக் பண்ணி வெளியே வர போகிறேன், இதுக்கு மேலே லாஸ் வந்தால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ரெடியாக வச்சுருங்க. அதில் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக் பண்ணால் போதும். ஸோ இப்போ அதே மாதிரி நாளைக்கு எப்போ நம்ம ப்ராஃபிட் நீங்கள் வந்து மார்க்கெட் எந்த இடத்த தாண்டுனா பண்ணான்னா இந்த இடத்துல, அதாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே 2வது க்ரீன் கேண்டில் இல்லைன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் எப்போது ஃபுல்லாக விக்கு பாடி எல்லாம் சேர்ந்து மேலே வருதோ அப்போது இந்த ரேஞ்சில் வரும்போது நீங்கள் வந்து லாங் ஷாட் எடுக்கலாம். பட் மார்க்கெட் இப்படி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் ஷார்ட் கால் எடுக்கலான்னா நான் வந்து மேபி வேறு ஏதாவது ஒரு ஸ்மைலி போடுறேன். லைக் இந்த ஸ்மைலி இங்கே. ஸோ அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல எப்போ நமக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ ஃபுல் கேண்டில் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஷார்ட் கால் எடுக்கிறது தான் ஒரு அட்வைசபிள். அண்ட் இங்கே எடுக்கும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும்னா மேலே. சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் எடுத்திருக்கேன், இந்த மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு, இந்த ஃபஸ்ட் கேண்டில் இந்த செகண்ட் கேண்டில் எடுக்கிறேன், இல்லைனா இந்த தேர்ட் கேண்டில், அதாவது தேர்டு ரெட் கேண்டில் எப்போ நமக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் நம்ம ஷார்ட் கால் எடுக்கணும். மேலே போகும்போது நீங்கள் க்ரீன் கேண்டில் பார்க்கணும், கீழே வரும்போது ஷார்ட் கால் எடுக்கும்போது ரெட் கேண்டில் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ரெட் கேண்டில் இருந்து நான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி நான் இங்கே வச்சேன்னா ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே. ஸோ அங்கேருந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எங்கே வரைக்கும் போகிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இது வரைக்கும் போகிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு புல் பேக்கில் மேலே வரும். அப்போ நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாகும். அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கே நிற்கணும்னு. ஆனால் மார்க்கெட் சம்டைம்ஸ் நடுவுலே நின்றுடும். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ நாளைக்கு அதுவும் ஃபஸ்ட் டே ஆஃப் த மார்க்கெட், 2வது வீக்கோட ஃபஸ்ட் டே மண்டேங்கிறனால அவ்வளோ ஒரு எராட்டிக்காக மூவ் ஆகாது. நீங்கள் சப்போஸ் இது வெட்னஸ்டேயோ இல்லை தேர்ஸ்டேயோ, அதாவது நம்மளோட எக்ஸ்பைரி டேக்கு பக்கத்தில் வருதுன்னா உங்களோட மூமெண்ட்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். பட் ஐ திங்க் இந்த இடத்துல வந்து நமக்கு இவ்வளோ தான் மூமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அப்போது நாளைக்கு ஷார்ட்டுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். லாங் போனாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த ரேஞ்சை கண்டிப்பாக பிரேக் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம்.
அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாரி உங்க ஃபேமிலியில இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ட்ரேடர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 வந்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட வந்து டெய்லி அனாலிசிஸ் பார்க்கணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.